ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, ஸோ 3 month ரீடிங் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து துலாம் ராசி, லிப்ரா. ஸோ துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்களா? இந்த 3 மாதம் கொஞ்சம் அவ்வளோக்கும் நீங்கள் வரி பண்ணாமல் கொஞ்சம் உங்களோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகேவா? பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி வந்துடும். ஸோ யூஸ்வலி வந்து துலாம் ராசி வந்து ஒரு சில பேர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த சீட்டிங் பண்ணுறது, இந்த விளையாட்டுத்தனமாக பண்ணுறது இதெல்லாம் பிடிக்காது. ஸோ வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி அது கரெக்டாக பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். ஸோ அது உங்களோட மென்டல் ஹெல்த்தே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் வேண்டாம். உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் க்ரோத், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ மேபி இந்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரோட பிஹேவியர் வந்து உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பர்ஃபெக்ஷன், அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க தேவையில்லாமல் உங்களை வம்பிழுத்தாங்கன்னா உங்களுக்கு கோவம் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா இந்த 3 மாதம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அந்த பர்சனை விட்டு நீங்கள் விலகி வந்துடுங்க. பிகாஸ் வந்துட்டு இது வேறு மாதிரி ஒரு ப்ராப்ளமில் ரொம்ப சீரியஸ் இஷ்யூஸில் கொண்டு போக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களை சுற்றி லைக் மைண்டட் பர்சன்ஸை வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் வந்துட்டு டாக்ஸிக் பர்சன்ஸ்க்கு நடுவில் இருக்கீங்க, பட் அவங்கள அவாய்ட் பண்ணவும் முடியல. பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லை அவங்க மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குங்கிறதுனால ரொம்ப பொறுத்துக்கிறீங்க. பட் இந்த 3 மாதம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து விலகி வாங்க. அவங்களால வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னா அது மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டாம்ங்கிறது தான் என்னோட பாயிண்ட். பிகாஸ் வந்துட்டு அவங்க உங்களோட மென்டல் பீஸுக்கு ஒரு கம்ப்ளீட் டேஞ்சராக தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அவேக்கனிங் கிடைக்கும் அண்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த பவுண்டரிஸை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வரணும். ஸோ மேபி நீங்கள் வந்து நிறைய ஹர்ட் ஆகியிருப்பீங்க லைஃப்பில். ஸோ அதனால உங்களுக்கான ஒரு பவுண்டரிஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளரே இருக்கீங்க அப்படின்னா அதை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் தான் உங்களுக்கான பர்சன்ஸ், லைக் மைண்டட் பீப்புளை நீங்கள் மீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு எல்லாருமே டாக்ஸிக்காக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே செல்ஃபிஷாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் நல்லவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னும் அந்த மாதிரி பர்சன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க மேபி. ஸோ வந்து அந்த ஒரு பவுண்டரி விட்டு வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட். Be bold and make the first move. Work through your fears. Okay. See, நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தான் தைரியமாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுக்கணும். என்ன பயம்? அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே நெக்ஸ்ட்டு பிளானிங் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு யோசனையில் இருக்கீங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா, ஆகாதா? இப்போ ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பிளானிங்கில் இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்குமா, இல்லை லாஸ் கிடைக்குமா, இல்லை இதனால நிறைய பிரச்சனைகள் வருமா, இது மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ எதுனாலுமே நீங்கள் தான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சாதான் அதுக்கான ஒரு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு தானாக நடக்கும். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்கள் யோசனையில திங்கிங்கில் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது.
ஓகேங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பயம்? இது வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, உங்க கெரியர் வைஸும் சரி, உங்க மென்டல் ஹெல்த், பர்சனல் லைஃப் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லுமே ஏதோ ஒரு பயத்தை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த பயத்தை விட்டு வெளியே வாங்க. தைரியமாக எந்த ஸ்டெப் இருந்தாலும் எடுங்க. உங்களால முடியும் அப்படிங்கறது நம்பி எடுக்கணும். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், நிறைய வந்து அவேக்கனிங்ஸ் எல்லாமே இருக்கு, விஸ்டம் இருக்கு. ஆனா அந்த இறங்கி செய்யற தைரியம் இல்லை. ஓகே, ஐ டோன்ட் பிளேம். ஏன்னா உங்க லைஃப்ல நிறைய பேக் ஸ்டாப், நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எஃபெக்ட்னால திருப்பி யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு உங்களுக்கு யோசனையாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ பட் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது, உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுபடி கேளுங்க. ஓகேவா? ஸோ டேரோட் போயிடலாம். Ace of Pentacles, Ace of Swords, Two of Pentacles. Oh, lovely. See, உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கு. ஆக்சுவலி மணி, பணம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு, பிளாக்கேஜஸா இருக்கு, எல்லா சைடுமே லாக் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? எங்க பிளாக்கேஜ் ஆச்சோ அந்த இடம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த 3 மாசம் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பணம் வருது அண்ட் ஒரு விதமான கிளாரிட்டிங்கிறது வரும். ஓகேங்களா? அதாவது ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இது வந்து உங்களோட லைஃப் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் உங்ககிட்ட வரும். அப்ப நீங்க நல்லா யோசிச்சுட்டு முடிவெடுங்க. ஓகேவா? ஸோ வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, ரொம்ப தைரியமாக நீங்க இறங்கி ஸ்டெப் எடுக்கணும். அப்ப அதுக்கு உங்களுக்கு கிளியர் திங்கிங் தேவை. ஸோ வந்து தேவையில்லாம எந்த ஒரு டவுட்டும் இல்லாம நல்லா கிளியரா யோசிங்க. யோசிச்சுட்டு உங்களோட மைண்ட் அண்ட் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுபடி நீங்க முடிவெடுங்க. ஓகே. அண்ட் ஒரு தேர்ட் பர்சன் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்க. அதையும் யோசிச்சு பாருங்க. அந்த விஷயம் அப்ளை ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்க அதை செய்யுங்க. இல்லைன்னா அந்த அட்வைஸை வச்சுட்டு உங்களுக்குன்னு என்ன ஒரு தாட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நல்லா யோசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே? பிகாஸ் நம்மளை சுத்தி இருக்க தேர்ட் பர்சன்ஸ் ஒரு சில பேர் கரெக்டா சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வேணுக்குனே நம்மள ட்ராப்ல சிக்க வைப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் இந்த ஒரு 3 monthsல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பேலன்ஸ்க்கு வந்துடும். கவலைப்பட வேணாம். நீங்க தைரியமா இருந்தாவே போதும். ஆக்சுவலி நீங்களே வந்து உங்களுக்கு தைரியமாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்களே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு திறமை இருக்கு, பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்குள்ளே நிறைய ஒரு பொட்டென்ஷியல்ஸ் இருக்கு. பட் ஆனா நீங்க நல்லா யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி 1000 யோசிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஸோ அண்ட் இதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க வைல் மேக்கிங் டெசிஷன்ஸ். இந்த 3 மாசம் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றதுன்னா, நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா 4 ஸ்டெப் பின்னாடி தள்ளுறதுக்கு சுத்தி ஆளுங்க நிக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா நில்லுங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆயிரும். 6 of Cups, Knight of Wands, Queen of Pentacles. ஓகே. சரி, ஒரு ரீயூனியன் நடக்கலாம். மேபி ஃப்ரெண்ட்ஸோட இல்லைன்னா உங்க கசின்ஸ் அவங்களோட ஒரு ரீயூனியன், ஹாப்பி மூமெண்ட்ஸ் சான்சஸ் இருக்கு. அது உங்களுக்கு ஒரு ஹீலிங்காகவும் இருக்க சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கும். இல்லை இன்னொரு சில பேருக்கு என்னன்னா, ரீயூனியனுக்கு ஆக்சுவலி அவங்க கூப்பிடுவாங்க, போயிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க வேண்டாம். இஃப் அவங்க வந்து உங்களுக்கான ஹாப்பி பர்சன்ஸ், லைக் மைண்டட் பர்சன்ஸ் அப்படின்னா எஸ் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பட் உங்களுக்கு பிடிக்காம வேற வழி இல்லாம அந்த பர்சன் இன்வைட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஜஸ்ட் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடுங்க. நீங்க என்னைக்கு நெகட்டிவா ஃபீல் பண்றீங்களோ அந்த டைம்ல ரிட்டர்ன் வந்துடுங்க. ஓகேவா? பிகாஸ் அவங்க குழப்பறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. அண்ட் உங்களோட மேஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணணும், நிறைய ஃபேமிலியோட
சுச்சுவேஷனுக்காக ஃபினான்ஷியலி வந்துட்டு நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் சொந்தமாக நீங்களே வந்து ஏர்ன் பண்ணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலி வந்து இதை பார்க்குற ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நிறைய ஆசைகள் இருக்குது சாதிக்கணும் அப்படின்னு. பட் ஃபேமிலி சுச்சுவேஷனை வச்சுட்டு நீங்கள் ட்ராப் ஆகியிருப்பீங்க. உங்களுக்கான பர்மிஷன் கிடைச்சிருக்காது, எதுவும் செய்ய விட்டுருக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கான அந்த பேஷனுங்கிறது அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பேஷனை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது உங்களை தேடி வருது. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ளார 1000 யோசிச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்கள் கையை விட்டு போயிடும். ஓகே, சரி, உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு லைஃப் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேபிள் இன்கம் வர மாதிரி ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அண்டு இந்த ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு மன தைரியம் வரும். அது பார்த்தரலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்தரலாங்கிற ஒரு மன தைரியம் வரும். மேபி வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அது வந்து ஃபேமிலியில இருக்கலாம், இல்லைன்னா லவ்டு ஒன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ கம்மர் யாராவது இருக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு மென்டராகவும் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாகவும் இருப்பாங்க. அந்த பர்சனை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்குள்ள அவ்வளோ தைரியம் வரும், அவங்க கொடுக்குற அந்த மோட்டிவேஷன் எல்லாமே. ஸோ இந்த ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். அண்டு ஒரு சில பேருக்கு அவங்களோட ஃபேமிலி விமனாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட், சிஸ்டர், ஒய்ஃப், யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து ப்ராப்ளமில் இருக்காங்க அப்படின்னா அது சால்வ் ஆகும். நான் சொன்ன மாதிரி அவங்க ஜாப் போகிற சான்சஸ் இருக்குது, ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லைன்னா வேறு ஏதோ சோர்சஸில் இருந்து அவங்களுக்கான அந்த பணம் வரும். ஹவுஸ் ஒய்ஃப், ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு பணம்ங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து ஏதாவது ஃபினான்ஷியலாக பிரச்சனையில் லாக் ஆகிருந்தாங்கன்னா அது ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சி, நான் ஏன் வந்து கிளியரான திங்கிங் வச்சுக்கோங்க, தெளிவாக இருக்கணும், நல்ல தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனா, பிகாஸ் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா வாழ்க்கையில் சாதிக்கணும், ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்துட்டு நல்லபடியாக இருக்கணும்னு நல்ல டே ட்ரீம்லாம் சூப்பராக பண்ணுவீங்க. ட்ரீமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக உங்கள் ஃப்யூச்சரோட விஷனை அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பீங்க. பர்ஃபெக்ட் ஃபேமிலி, பர்ஃபெக்டான ஒரு சக்ஸஸ். ஆனால் அது ரியல் லைஃப்பில் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க மாட்டீங்க. பிகாஸ் வந்துட்டு ரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த போல்டாக இறங்கி செய்யக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் தேவைப்படுது. சின்ஸ் நீங்கள் போல்டு இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னலாக இருக்கிறனால இந்த சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னல் உங்களோட அந்த தைரியம், அந்த மற்ற எல்லா விஷயத்தையும் பிளாக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நினச்சிங்கன்னா அதோடு சேர்ந்து நெகட்டிவ் வருது, லிமிட்டிங் பிலீஃப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சாதிக்கணும், ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்ற தாட்ஸ் இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறது, இதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப் என்ன, எப்போ பண்ணணும் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்குது. ஓகே, நம்ம ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுற ஆசைனா ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ், தாட்ஸோடே இருக்கீங்க. ஸோ அதனாலே வந்து எடுத்து வச்சிருக்கிற பல ப்ராஜெக்ட், பல ஒர்க்காக இருக்கட்டும் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ கவலைப்பட வேணாம், உங்களுக்கான ஒரு ஹெல்ப், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட மைண்டும் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இந்த ஒரு 3 மாதம் வந்து கம்ப்ளீட் ஹீலிங் ஸ்டேஜில் இருங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக டாக்ஸிக் நெகட்டிவ் பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா கிளியராக திங்க் பண்ணாலுமே நெகட்டிவாக தான் போகும். ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் சரி, நான் சொன்ன மாதிரி வாட்டர் எலிமெண்ட்டோட அதிகமாக கனெக்ட் பண்ணுங்கள், மெடிடேஷன் நிறையா பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஐ குட் சி வாட்டர் சைன் இல்லைன்னா வந்து எர்த் சைன் உள்ள பீப்புள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஹீலராக, மென்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நேச்சரோட அதிகமாக கனெக்ட் பண்ணுங்கள்.
ஓகேவா? ஸோ பிகாஸ் உங்களுக்கு நிறைய ஹீலிங் தேவை. வென் யூ ஹாவ் மோர் ஹீலிங் உங்களுக்கு இருக்கிறப்போ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களோட இன்ட்யூஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். அண்ட் பிகாஸ் வந்து நிறைய பேர் பாஸ்ட்ல இல்லை ஃபியூச்சர்லேயே லிவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கேயே வாழ்றீங்க. ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. இந்த 3 மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வரலாம். ஓகே, ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம். நியூ பிகினிங்ஸ். ஏதோ ஒரு விஷயம் எண்ட் ஆகலாம் உங்கள் லைஃப்பில். ஒரு நியூ பிகினிங்க்கு ஒரு பாத்வே அமையலாம், ஸ்டார்ட் ஆகலாம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நான் சொன்னேன்ல, உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கை வைங்க. சூஸ் அ நியூ டைரக்ஷன். நெவர் ஸ்டாப் லேர்னிங். ஸோ இந்த லேர்னிங் அப்படிங்கிறப்போ நான் லைஃப் லெசனை சொல்லுவேன். சைலண்ட்டாக இந்த 3 மாதம் சைலண்ட்டாக உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு அமைதியாக லேர்ன் பண்ணுங்கள். யார்கிட்டையும் போயிட்டு கன்ஃபரண்ட் பண்ணாதீங்க. நிறைய பர்சன்ஸோட ட்ரூ ஃபேஸஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ ஒரு டாக்ஸிக் பர்சன்ஸே இருக்காங்க உங்களை சுற்றி. அப்படின்னா அவங்க எப்படி வந்து அவங்கள கிளியராக நோட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி எல்லாம் கேம் ப்ளே பண்ணுவாங்க, எப்படிலாம் ட்ராப்பை செட் பண்ணுவாங்கங்கிறதுமே நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதில் மாட்ட மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 3 மாதம் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பாடமாக அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை நெகட்டிவாக பார்க்காம அதிலிருந்து என்ன லேர்ன் பண்ணணும் ஃப்யூச்சருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஸோ காய்ச்சலாம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு சில சேலஞ்சஸை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. உங்களால் எல்லாமே முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஸ்டே பிளெஸ்ட்.